அந்த பாட்டை எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல அந்த பாட்டு. நான் வந்து அந்த பாட்டு அவர்கிட்ட கேட்டேன். பயங்கர டைட் லிப் அந்த பாட்டுக்கு ஃபுல்லாக. அந்த தயவு செஞ்சு தமிழில் எடுங்க சார் இந்த பாட்டை. நான் தமிழில் எடுத்திங்கன்னா நம்ம உணர்ச்சியை அழகாக கொண்டு வரலாம், நம்ம இன்னும் ரொம்ப இதுவாக பண்ணலாம். இந்த ஒரு பாட்டு, வேறு எந்த பாட்டு கூட நான் கேட்கல, ஃபுல் படம் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆனால் இந்த பாட்டு மட்டும் எனக்காக தமிழில் எடுங்க அப்படின்னு. இட்ஸ் இம்பாசிபிள். யூ ஷுட் கம் டு தி ஷூட்டிங் ஸ்பாட். நீங்கள் அங்கே பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. பாவம் அந்த ஜூனியர் என்டிஆர் வந்து அவரை போட்டு வெயிலில் தொங்க விட்டு இது பண்ணி விட்டு ஒவ்வொரு ஷாட்டும் அத்தனை டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கே. அத்தனை நாள் அவங்க எடுத்தாங்க அந்த பாட்டை. அது இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கணும்னா திருப்பி அதை எல்லாத்தையும் வச்சு அதை லிப்சிங் பண்ணி பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அதை லிப்சிங் பண்ண வேண்டிய சாங் ஆச்சு. எனக்கு இன்னொரு திங்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து தமிழுக்கு குமரம் பீமா நேன்னு தான் நான் போட்டிருக்கணும். நான் குமரம் பீமனேன்னு போட்டிருக்கணும். ஏன்னா அந்த டயலாக் வந்து அவன் அந்த அந்த பாட்டுக்கு முன்னாடி குமரம் பீமனை பார்த்து பேசுகிறான். அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து குமரம் பீமா நீ மண்டிடுவியா, நீ இது பண்ணுவியான்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். செம்ம பவர்ஃபுல் டயலாக் எனக்கு. ஆனால் லிப்பு ஃபுல்லாக ஓஹோவில் போகுது. குமரம் பீமடு தான், குமரம் பீமடுன்னு போகுது. அந்த ஊ போகும்போது என்னால் போட முடியாது. பயங்கர ஆடாக இருந்திருக்கும் அது போட்டிருந்தா. ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, தேர்ட் பர்சனில் குமரம் பீமன் கிட்ட பேசுகிறான். இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பேசும்போதே குமரம் பீமன் மண்டிடுவான்னு நினைக்கிறியா, இது பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே தேர்ட் பர்சனாக பேசுவான். அவன்கிட்டே அவன் தேர்ட் பர்சனாக பேசுகிறான். தேர்ட் பர்சனாக அவனை வச்சுட்டு பேசிட்டு பாட்டு முழுக்க குமரம் பீமன் மண்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ எல்லாருமே தேர்ட் பர்சனில் மாற்ற வேண்டியிருந்துச்சு.